தக் லைஃப் இப்பதாங்க பார்த்து முடிச்சேன். ஆக்சுவலி நெறைய பேர் இந்த படத்த பார்க்கவே வேணாம் அப்படின்ற மாரி ஆன்லைன்ல போட்டுட்டதுனால, நானும் இந்த படத்த பார்க்கவே போல. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் மணிரத்னம் ஃபேன் இல்ல. அதனாலயும் எனக்கு இந்த படம் மேல கான்ஃபிடன்ஸ் சுத்தமா இல்ல. அதனால நான் இந்த படம் பார்க்க போகல. ஆனால் Netflixல ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுனால சரி பார்க்கலாமே, ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணி பார்ப்போமே. அப்படி சுத்தமா நல்லா இல்லன்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக போட்டு பார்த்தேன். படம் அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லைங்க. ஆக்சுவலா இந்த படத்துக்கு நான் போகாததுக்கு காரணம், திரு மணிரத்னுடைய பொன்னியின் செல்வன். ஏன்னா அந்த படத்த பார்த்துட்டு நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு அந்த படம் சுத்தமா புடிக்கல. அந்த படத்த ஜஸ்டிஃபை பண்ணலன்றது என்னுடைய ஃபீலிங்கு. அதனால இந்த படத்து மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனால் இந்த படம் ஆக்சுவலா அத விட ரொம்பவே பெட்டரா இருந்தது. ரொம்ப ரொம்ப பெட்டரா இருந்தது அப்படின்றது தான் என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன். சரி, அப்போ தக் லைஃப யார்தாங்க கொன்னா அப்படின்றத இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் ஜிதேந்திரா. இது என்னுடைய பெர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல். ஸோ இந்த தக் லைஃப் அப்படின்ற படத்துல எனக்கு தெரிஞ்சு தக் லைஃப கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுல இருக்கிற புரோட்டோகனிஸ்ட் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்த கொன்னுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் படத்துடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ. ஹீரோ அப்படின்னு காமிக்கிறவங்க ஹீரோவா தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம நம்பிக்கை. ஆனால் ஆக்சுவலா அவங்கள ஹீரோவா படத்துல காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர சுத்தி கதை நகருது அப்படின்னா அவங்க தான் புரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு கமலஹாசன், திரு சிலம்பரசன் இவர் மாரி ஆண்கள்லாம் இந்த படத்துடைய புரோட்டாகனிஸ்ட். அவங்கள சுத்தி இந்த கதை ரிவால்வ் ஆகுது. ஆனால் அவங்க ஹீரோ கிடையாது. ஆனா தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் புரோட்டாகனிஸ்ட் எப்பயுமே நமக்கு ஹீரோவா தான் இருந்திருக்காங்க. அவங்க கெட்டதே செஞ்சாலும் சரி, அவங்க நல்லவங்களா தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்ல கடைசியில அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விஷயம் நடந்துடணும். இல்ல அவங்க வாழ்க்கையில கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா, அத பார்த்து நம்ம அழுகணும். ஏன்னா அவங்க மேல நமக்கு அவ்வளோ பாசம் இருக்கணும். இந்த ஃபீலிங் தான் எனக்கு தெரிஞ்சு தக் லைஃப கொன்னது. அப்போ என்னங்க தக் லைஃப் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் பீஸும் இல்லையோங்க. இது ஒரு டிஃபரெண்ட் டேக் ஆன் லைஃப். என்ன டேக்குங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே படத்துல ஒரு குண்டாஸு, ரவுடிங்க இந்த மாரி ஆட்களை பத்தி படம் எடுக்கும்போது, ஒண்ணு அவங்க ரொம்ப கேவலமானவங்க, கொடூரமானவங்க அப்படின்னு காமிச்சிருவோம். இல்ல அவங்கள ரொம்ப ஹீரோயிக்கான ஆளுங்க, அவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் தான் அவங்கள அப்படி மாத்துச்சு அப்படின்ற மாரி காமிச்சிருவோம். எது எப்படியோ அது சாய்ஸ்ல அந்த இடத்துல சேர்ந்தாங்களோ, இல்ல அந்த இடத்துல சேர்ந்தனால அப்படி ஆயிட்டாங்களோ, எப்படியா வேணா இருக்கலாம். இப்ப கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க அம்மா சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கள கொன்னது கூண்டாசுன்றாங்க. அதனால அவர் இந்த இடத்துல வர வேண்டியதா போச்சு. சிலம்பரசன் படத்துல கண்டிப்பா இதுல ஸ்பாயிலர்ஸ் இருக்கப்போது, சாரி சொல்ல மறந்துட்டேன். சிலம்பரசன் அவர சின்ன வயசுலேருந்து கமல் கூப்பிட்டு வந்துடுறாரு. அதனால அவரும் கெட்டவனாயிடுறாரு. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இவங்க கெட்டவங்களாயிட்டாங்க. அப்படின்னுனா இதுக்கு அப்புறமா சரி அவங்க நல்லவங்களா தானே இருந்தாங்க. இப்ப தானே கெட்டவங்களாயிட்டாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும் இல்லையா? அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளுடைய மனசுலேருந்து வர ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இதுல என்ன நான் சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேருந்து வேணா எப்படி வேணா சேருங்க. ஆனா கடைசியில இந்த இடம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்க போது. நீங்க முன்னாடி நல்லவளா இருந்தீங்க அப்படின்றதுக்காகலாம் இந்த இடம் உங்கள மன்னிச்சு விட்டுறாது. ஆனால் இதுல சில பேர் கடைசி வரைக்கும் உயிர் வாழவும் செய்வாங்க. அதுக்கும் யாரையும் காரணம்னு சொல்ல முடியாது. இது லக் பேஸ்ட் தான். ஆனா இங்க கெட்டது தான் நெறைய நடக்கும் அப்படின்றத சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த தக் லைஃப். இன்னொரு விஷயம். தக் லைஃப கொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் மீம்ஸ். என்ன ஆகுது? நம்ம தக் லைஃப் மீம்லலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா, ஒருத்தர் ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறமா, ஒரு ஹீரோ மாரி கண்ணாடி போட்டு ஒரு மீம் வரும் ஒரு காலத்துலலாம். இன்னமும் வந்துட்டு இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி விஷயத்த பார்க்கும்போது, தக் லைஃப்ன்றது ஒரு போற்றப்பட வேண்டிய விஷயம். தக் லைஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னு நெனைச்சுட்டோம். ஆனா அதுதான் கிடையாது. தக் லைஃப்னா என்னன்னா, ரவுடிங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இவ்வளோ மோசமா தான் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறது தான் இது திரைப்படம். அப்ப இந்த படத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் ஜஸ்டிஃபைடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்டிஃபைடு இல்ல அப்படிங்கிறது நீங்க எத வச்சு தீர்மானிப்பீங்க? இந்த மாரி ஒரு விஷயம் நடக்க முடியுமா, முடியாதான்றத வச்சு தான் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்துல காமிக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கலாங்க. இப்படியே தான் நடக்கும். கமலஹாசன் இந்த படத்துல ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாரு. நம்ம இருக்கிற ஊர் டெல்லிடா மகனே, இந்த இடத்துல அப்பாவ கொன்ன பசங்க தான் அதிகம். அதனால யார் வேணா யார வேணா கொல்லலாம் அப்படின்ட்டு. அதுதான் படத்தோட ப்ரிமைஸ். ஆக்சுவலா நீங்க ரவுடியா இருக்கும்போது, உங்கள யார் கொல்ல போறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. கொல்றது உங்க மனைவியா கூட இருக்கலாம். ஏன்னா கமலுக்கு ஒரு கீப் இருக்காங்க. அவங்கள பார்த்து வெறுப்பானதுனால அபிராமிய கூட கமல கொல்லலாம். இதுதான் தக்கோடைய உண்மையான வாழ்க்கை. எங்கேருந்து வேணா மரணம் வரலாம் அப்படின்றது தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்றதுனால, யார் வேணா யார் சொல் பேச்ச வேணா கேட்பாங்க. வென் யூ ஆர் அ தக். இதுதாங்க ஆக்சுவலான நிதர்சனமான உண்மை. அது ஒருவேளை இந்த படத்துல சரியா சொல்லல அப்படின்றது மக்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் சரியா சொன்னாங்க இல்லன்றத தாண்டி, மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வாட் தக் லைஃப் இஸ் அதுதான் தக் லைஃப கொன்னது. விக்ரம் மாரி ஒரு படம் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான சினிமேட்டிக் ஹீரோவா கமல காமிக்க போறாங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சரி கமலஹாசன்
சில நேரத்துல தோல்வி படங்கள குடுக்கலாம். ஆனா, அவர் தவறான படத்த நம்ப மாட்டாரு அப்படின்றது என் மனசுல இருந்த ஒரு விஷயம். நெறைய ப்ரோமோல கமல் வந்து தைரியமா சொல்லிட்டு இருந்தாரு. நிஜமாவே கமல் இந்த படத்த நம்புனார்ன்றதுக்கு அது ஒரு சாட்சி என்ன பொறுத்தவரைக்கும். அதாவது எனக்கு மணிரத்னம் இந்த படத்த வந்து Netflixக்குலாம் வித்துடலான்னு சொல்லிட்டு அவரோட ப்ராஃபிட் அவர் பார்த்துட்டாரு. ஆனா, நான் தியேட்டருக்கு வந்தே தீருவேன். தியேட்டர்ல வந்து ஜெயிச்சிரும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படின்லாம் கமல் பேசியிருந்தாரு. என்ன பொறுத்தவரைக்கும் உண்மையாவே நம்பியிருக்காரு இந்த படம் ஓடிட்டு உண்டான்னு. ஏன்னா, ஆக்சுவலா சொல்றாங்க, படத்துல தப்புன்னு எதுவுமே இல்ல. இந்த மக்கள் இன்னைக்கு எடுத்துக்கல அப்படின்றது வேணா காரணமா இருக்கலாம். இப்போ Netflixல ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன மாரி இன்னும் நெறைய பேர் இது மாரி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் மோசமா இல்லைன்ட்டு. ஏன்னா, இந்த வருஷத்துல நான் சில ஹீரோ படம்லாம் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா பெரிய ஹிட்ன்லாம் பேசிப்பாங்க. அந்த மாரி நெறைய படங்கள் வந்து நான் பார்த்துட்டு தலைய பிச்சுக்கிற அளவுல இருந்தது. அந்த அளவுக்கு மோசமா இருந்த இந்த வருடத்துல, இது அந்த அளவுக்குலாம் மோசமான படம்லாம் இல்லைங்க. இட்ஸ் அ வாட்சபிள் ஃபிலிம். ஓரளவுக்கு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னாலும், ஓகே உங்களுக்கு ஒரு 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம் இருக்கு. சும்மா என்டர்டெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த படத்த பார்க்கலாம். அந்த அளவுக்கு தவறான விஷயமே கிடையாது. அப்போ கமலோட கீப்பான த்ரிஷாவ சிலம்பரசன் வந்து அவரோட பையன் மாரி இருந்து கூட அவர அட்டெயின் பண்ண ட்ரை பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்லைங்களா? அப்படின்னு முதல்ல அந்த படத்துல சிலம்பரசன் அவங்களுடைய பையன் கிடையாது. நம்பர் 1. அதையும் தாண்டின வியர்டான விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்கத்தான் செய்யும். இத வந்து ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது சொன்னா உங்களுக்கெல்லாம் பயம் கூட வரலாம். ஆனால் இது அந்த அளவுக்கு மோசமான உலகம் தான். இந்த உலகத்துல எது வேணா, எப்ப வேணா நடக்கலாம். ஸோ அது ஒண்ணும் அவ்ளோ பெரிய பிரச்சனையான விஷயம் கிடையாது. மேபி நம்ம நெறைய நேரத்துல வந்து இந்த கலாச்சாரம்னு சொல்லுவோம். இத உடைக்கிற மாரி இந்த படம் இருக்கே அப்படிலாம் நம்ம யோசிப்போம். அப்படின்னா இந்த படத்துல அப்ஜெக்டிஃபிகேஷன்லாம் எதுவுமே இல்லைங்க. ஹீரோயின் சொல்லிட்டு தேவையில்லாம ட்ரெஸ்ஸ போட்டு கண்ணாபின்னான்னு டான்ஸ் ஆட வச்சு அப்படிலாம் காமிக்கல. ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரிலாம் கூட ஆயிடுது அப்படின்றத மாரி தான் காமிச்சுக்கிறாங்களே தவிர, ஒண்ணும் அசிங்கமாலாம் காமிக்கல. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரபலமா போற்றி புகழப்படுற நெறைய படத்துல தேவையில்லாத அப்ஜெக்டிஃபையபிள் திங்ஸ் நெறைய பண்றாங்க. விமன நெறையவே இகழ்த்தி படங்கள் எடுக்குறாங்க. அந்த மாதிரியான இடத்துல இந்த படம் இல்லைங்க கண்டிப்பா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் இஸ் நாட் ஆக்சுவலி தட் பேட் அ ஃபில்ம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்த வந்து ஃபெயிலியர் ஆக்கி வச்சுச்சு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க பார்க்கணும்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா Netflixல வந்திருக்கு. உங்களால முடிஞ்சதுன்னா Netflixல பார்க்கலாம். இல்ல டிவில வந்தா கூட பார்க்கலாம். ஆனா, ஒதுக்குற அளவுக்கு மீம் போட்டு கொலை பண்ற அளவுக்கு இது மோசமான படமா தெரியல. பட் அவங்களுக்கெல்லாம் அது ஏன் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கலான்றத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவங்க முதல் தடவ பார்க்கும்போது அவங்க என்ன எதிர்பார்த்து பார்த்தாங்க அப்படிங்கிறதும், என்ன இருந்ததுன்றதும் வேற மாரி இருந்ததுனால அவங்களோட மனசு அப்படி ஆயிருக்கலாம். பட் மேபி அவங்களே செகண்ட் டைமோ, தேர்ட் டைமோ கம்ப்ளீட்டா எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே இல்லாம, ஒரு ஓப்பன் ஹார்ட்டடோட இந்த படத்த பார்த்தாங்க அப்படின்னா, இன்னும் ரொம்ப முக்கியமாக நம்ம புரோட்டகனிஸ்ட் ஹீரோன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? கமலோ, சிலம்பரசனோ ஹீரோ இல்ல. அவங்கள சுத்தி கதை நடக்குதே தவிர, அவங்க ஹீரோ கிடையாதுன்றது நம்ம மனசுக்கு வந்துச்சுன்னா, ஆக்சுவலா இந்த படம் ஜீரணிக்கக்கூடிய ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் தான். ஸோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவா பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு நெறைய நேரத்துல நானே வேணாம்னு நினைச்சா கூட நமக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வேணாம்னு யோசிக்கிறேன் இல்லைங்களா? அதனால ரிவ்யூவர்ஸ்லாம் சொல்ற பேச்ச நம்ப வேண்டியதா ஆயிடுது. அவங்க சொன்ன பேச்ச நம்பி தான் நான் இந்த படத்த தியேட்டர்லயும் பார்க்கல. பட் ஆக்சுவலா தியேட்டர்ல பார்த்திருந்தா கூட இந்த படத்த நான் என்ஜாய் தான் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான படம் இல்ல தான். ஸோ இது பதிவிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஹேவ் அ கிரேட் டைம்.